நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாள் கோயில் குளம். அந்த உள்ள கோயில் பக்கத்தில் காரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த காரிய குளத்தை இடித்து உள்ளே கொண்டு கொட்டுறாங்க. அதான் குளத்தை ரொப்பிக்கலாம், அப்புறம் பிளாட் போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பக்தர் பார்த்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, இந்த மாதிரி குளத்தை ரொப்பிக்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் ஒரு 9:30 மணிக்கு நண்பர் ஒருத்தர் வந்தார் இரவு. அவரை கூட்டிக்கிட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இந்த மாதிரி குளத்தில் ரபிஷ் கொட்டுறாங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னேன். நான் போய் உட்காந்தவுடனே இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு லேடி போலீஸும் அந்த போலீஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஏன்னு கண்டுக்கல அவங்க 2016. அப்புறம் ஒரு சின்ன சப்பரம் வந்தது. அந்த லேடி போலீஸ் எலும்பி நின்று அந்த சப்பரை பார்த்து கணத்தில் போட்டுக்கிட்டு உட்காந்து என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைம்மா, அந்த குளத்துலலாம் ரபிஷ் கொட்டுறாங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து கொண்டு கொட்டுறானுங்க அப்படின்னேன். அது சரி போங்க, நாளைக்கு காலை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா, க்ளீன் பண்ணுறதுனா நான் கார்பரேஷன் போயிருப்பேன். அதனால் ஒரு இந்துங்கிற முறையில் என்னுடைய மனதை புண்படுத்திட்டான். அதனால் அவன் மேலே நடவடிக்கை எடுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். அப்புறம் அந்த அம்மா அவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிச்சு ஃபோனில். அவரும் இதே சொன்னார். இல்லைங்க, அதெல்லாம் முடியாது, ரசீது கொடுத்தா தான் முடியும்னு. ஒரு 40 நிமிஷம் கழித்து ரசீது கொடுத்தாங்க. கொடுத்த உடனே யாரும்மா அந்த சப்பரவன் வந்து இது யார் அப்படின்னா, உங்கள் அகஸ்தீஸ்வரர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்லிச்சு அந்த பொண்ணு, அந்த உமன் போலீஸ். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி சொத்தை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாதுங்கிற லெவலில் கொண்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 2014 ஒரு ஆர்டர் வாங்கினேன். அப்புறம் 2019 அதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்போ நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ரபிஷ்லாம் வாரிட்டாங்க, அந்த குளம் தப்பிச்சுக்கிச்சு. எல்லாம் என்னுடைய ஈசனுடைய அருள் தான். நன்றி. ஜெய் ஹிந்த்.